இப்போ லாஸ்ட்டாக பேசும்போது இதுதான் பிரச்சனை. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாத்தையும் பேசிடுவாங்க. நம்ம ஏதோ ஒன்றத்தை எங்கே ஒரு இடத்துல யோசித்து வச்சுருப்போம், பட் எல்லாத்தையும் பேசிடுவாங்க. ஸோ நானுமே ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை முடிச்சிடுறேன். இப்போது இவர் வந்துட்டு அழுதுட்டாரு, நான் அழுவலை, அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஜேர்னி இஸ் ஆல் த சேம். வந்திருக்கும் பெரியோர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. இப்போது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. கண்ரவி சார், நீங்கள் மட்டும்தான் பேலன்ஸ் வெளில கெஸ்ட்லேருந்து, மற்ற எல்லாம் எங்கள் ஃபேமிலி மாதிரி தான். ஸோ 2019 இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிச்சது. என்னோடய கெரியரில் நான் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய புது டைரக்டர்ஸ் நிறையா இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னியில் தான் எனக்கும் அவர் செந்தில் சாருக்கும் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. 2019 காளிதாஸ் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் நானே அவர்கிட்ட போய் 2-3 தடவை கேட்டிருக்கேன், சார் வாங்க சார் அடுத்து பண்ணலாம். அஃப்கோர்ஸ் 2-2.5 வருஷம் கோவிடில் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களோட நட்பு தொடர்ந்தது. பட் ஆனால் வந்துட்டு ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த படம் வெற்றி ஆனதுக்கப்புறம் டேரக்டருக்கும் ஹீரோக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கேல் ஓப்பன் ஆகிடும். அவருக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேறு மாதிரி மாறும். ஒரு சில பெரிய ஹீரோக்கள் பெரிய ப்ரொடக்ஷன் அவர் அப்ரோச் பண்ணுவாங்க, எனக்கு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோ பெரிய டேரக்டர்ஸோ அப்ரோச் பண்ணுவாங்க. இப்படி ஸ்கேல் ஓப்பன் ஆகும்போது அவரோட ஜேர்னியை பார்க்க போயிட்டார். நான் அடுத்தடுத்த படங்கள் பண்ண போயிட்டேன். பட் சம்வேர் டீப் டவுன் மை ஹார்ட் எனக்கு தோணிகிட்டே இருந்தது, நம்ம திருப்பியும் காளிதாஸ் 2 கிடையாது, இவரோட ஒர்க் பண்ணணும். ட்ரஸ்ட் மீ, நான் நிறைய புது டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இஸ் ஒன் ஆஃப் அ க்ரீம் டெக்னீஷியன்ஸ் ஐ எவர் ஒர்க்ட் வித். அவ்வளோ சின்சியர் அண்ட் இங்கே வச்சுருப்பார் எல்லாத்தையுமே. அண்ட் ஸோ நம்ம தைரியமாக நம்மளை போய் ஒப்படைச்சிடலாம். என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்னா சினிமாவில் நான் எடுத்துக்கிட்ட டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல டேரக்டர் கிடச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி, அஜய் இது உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், நல்ல டேரக்டர் உங்களுக்கு கிடச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்கள் ஜேர்னி ஓப்பன் ஆகிடும். இதுதான் பேஸ். நல்ல டேரக்டர் கிடைக்கலனா தான் பஞ்சாயத்து. கதை சரியாக வராது, இல்லை சொன்ன கதையை சரியாக எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும். பட் நல்ல டேரக்டர், அந்த கிராஃப்டை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்ட டேரக்டர் உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா, ஐ திங்க் யூ ஆர் சார்ட்டட் ஃபார் தட் பர்டிகுலர் ஃபிலிம். ஸோ எனக்கு அப்படி அமைஞ்ச ஒரு டேரக்டர் தான் ஸ்ரீ செந்தில் சார். ஐம் பிளெஸ்ட் டு ஹேவ் யூ இன் மை லைஃப். தேங்க்யூ சார். ஏன்னா சினிமாவில் எல்லா ஹீரோஸ்க்கும் இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். ஒரு வெற்றி படம் கொடுப்போம், 3 படம் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு தலையில் தூக்கி வச்சுப்பாங்க. திடீர்னு ஒரு 2 படம் ஓடலன்னா அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்கும். அப்போ வந்துட்டு அவருக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்பியும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேட்டிங்கான ஒரு பீரியட் நான் இருந்தபோது எனக்கு லைஃப் சப்போர்ட்டாக இருந்து கொடுத்த படம் தான் காளிதாஸ். இட் பிகேம் அன் ஹேஷ்டாக் கம்பேக் ஃபிலிம் ஃபார் மீ அப்படின்னு. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிட்டு எங்கேயும் போகல, இதே இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கணுங்கிறனால தான் 23 வருஷமாக நான் சர்வை பண்ணி அடிச்சு ஏறி வந்துக்கிட்டு இருக்கேன். பட் ஆஃப்கோர்ஸ் அந்த பிஸ்னஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் லாஸ்ட் ஃபிலிம், கடைசியாக உங்கள் படம் என்ன ஓடி இருக்குது, அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும், இன்க்ளூடிங் த கரண்ட் ஃபிலிம், நீங்கள் சைன் பண்ணுற ஃபிலிமோட பட்ஜெட்டாக இருக்கட்டும். ஸோ அப்படி நான் இருந்த கட்டத்தில் எனக்கு ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருந்த காளிதாஸ். ஸோ கம்மிங் டு காளிதாஸ் 2, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு காம்பேக்டாக ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். பட் இட் பிகேம் அ பிகர் ஃபிலிம். இப்படி ஒரு பெரிய ஒரு படமாக மாறினதுக்கு முக்கிய காரணம் செந்தில் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நாராயணமூர்த்தி சார் அண்ட் யோகேஸ்வரன், இவங்க 3 பேருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எனக்குமே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா ரீல்ஸில் தான் நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நான் பார்த்துருக்கேன், நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் படங்கள். பட் நிறைய படங்களுக்கு எனக்கு ஆடியோ லான்ச் வந்தது கிடையாது. இது அவுட் ஆஃப் சிம்பத்திலலாம் சொல்லலை, இதுதான் ரியாலிட்டி. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் அதை எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர், நல்ல ஒரு பெரிய செட்டப்பில் அமைஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் அமையும் அப்படின்னு. அது எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப பிஸ்னஸ் ரீதியாக பார்த்து பண்ணுற ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு சைடு இருந்தாலும், இந்த கதைக்கு என்ன வேணும், இந்த கதையில் யாரெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமா, அந்த கதையை மட்டுமே நம்பி, இந்த கருவை மட்டுமே நம்பி இவங்க 2 பேர் உள்ளே வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. தயாரித்தது மட்டும் இல்லாமல் இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதோட மேலே கொடுத்து இந்த படத்தை வந்துட்டு இந்த லெவலுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமாக, எனக்கு இது பெரிய பிரம்மாண்டமான படம். ஐ நோ தேர் ஆர் லாட் ஆஃப் பிகர் ஃபிலிம்ஸ் நான் இண்டஸ்ட்ரியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய படம். ஸோ அப்படி பண்ண என்னோட தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இது என் படத்துக்காக நான் சொல்லலை, பிகாஸ் நிறையா ப்ரொடியூசர்ஸ் இங்கே ப்ளெஸ் பண்ணும்போது சொன்னாங்க, பரத்துக்கு வந்துட்டு இது திருப்பியும் ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கணும், அவர் டெலிவர் பண்ண வேண்டிய டைமில் இருக்காருன்னு. அது இந்த படமாக இருக்கும், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது.
வை பிகாஸ் க்ரைம் த்ரில்லர்ஸ்க்கு என்றைக்குமே ஒரு மவுஸ் இருக்குது. யூ கேன் டெஃபினெட்லி டூ அ பிஞ்ச் வாட்ச். ஓடிடியில் வந்தாலும் இல்லைன்னா தேட்டரில் பார்க்கும்போது உங்களை எந்த இடத்துலையும் நவர விடாத ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் நூல் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா தட் ஃபிலிம் வில் ஹேவ் தட் ஃப்ளேவர். அது இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. அண்ட் நிறையா பார்த்த நிறைய டேரக்டர்ஸ் எனக்கு அவங்க சொன்னது, ரஞ்சித் சார் சொன்னதாக இருக்கட்டும், இல்லைனா பாண்டியராஜன் சார், நிறைய டேரக்டர்ஸ் சொன்னது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் ட்விஸ்ட் இருக்கலாம், பட் ட்விஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு படம் இருந்தால் அப்படிங்கிற ஒரு பியோர் கிரெடிட் வந்துட்டு ஐ திங்க் செந்தில் சாருக்கும் அரவிந்த், அவரோட அசிஸ்டன்ட் அரவிந்த், அவருக்கு தான் போகணும். பிகாஸ் தட் இஸ் இந்த படத்தில் அந்த ஃப்ளேவர் இருக்குது. திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ரெகுலர் க்ரைம் த்ரில்லர் ஃபிலிம். இட் இஸ் அன் எமோஷ்னல் ட்ராமா. திஸ் ஃபிலிம் ஹேஸ் லாட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். ஒரு போலீஸ்காரனுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு காளிதாஸ் ஏன் வேறு ஒரு ஆங்கிளில் பத்திரிகை நண்பர்களும் அதை பாராட்டின ரீசன் என்ன, போலீஸ்காரனோட எமோஷ்னல் சைடை காட்டியிருப்போம். அதே மாதிரி இந்த படத்தில் க்ரைம்லேயே 2 க்ரைம் இருக்குது, ஆர்கனைஸ் க்ரைம், எமோஷ்னல் க்ரைம். ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் பேஸ்ட் ஆன் தட். ஒரு எமோஷ்னல் க்ரைமில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு. அண்ட் போலீஸாக ட்ரெஸ்ஸு போட்ட 2 படத்துலையுமே நான் துப்பாக்கி எடுத்தது கிடையாது, கத்தி எடுத்தது கிடையாது, எவனையும் கத்துனது கிடையாது, மிரட்டினது கிடையாது, பஞ்ச் டைலாக் எதுவுமே பண்ணது கிடையாது. யூ கேன் சி காளிதாஸ் ஒன்ல என்ன ஒரு சட்டிலிட்டி, ஒரு ஃப்ளேவர் இருந்ததோ அதே ஃப்ளேவர் இந்த படத்துலையும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 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 கிராஃப் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அண்ட் கம்மிங் டு மை பியூட்டிஃபுல் டீம், அஜய் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. காஸ்ட்டு, க்ரூ, மெம்பர்ஸு, ஏபிசி, டெக்னீஷியன், லைட்னு எல்லா பேரும் சொல்லியாச்சு. ஸோ நான் லெட் மீ கீப் இட் ஷார்ட் டு மை காஸ்ட். ஸ்டார்டிங் வித் பவானி. ஐ திங்க் அவங்க சொன்ன டிஸ்கஷன் தான் எனக்கும் செந்தில் சாருக்கும் வந்தது. ஃபஸ்ட்டு கேள்வி நானும் கேட்டேன், சார் எல்லாம் ஓகே சார், காப் யூனிஃபார்ம் போடும்போது காம்பினேஷன் ஷாட் வைக்கும்போது எப்படி சார் மேட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா 2 பேருக்கும் இப்படி இருக்கும், அவங்க காப் யூனிஃபார்மில் எப்படி இருப்பாங்க சார்னு. ஐ திங்க் தட் இஸ் பியூர்லி அண்ட் கிரியேட்டர்ஸ் ட்ரஸ்ட் தான் அது. அந்த ரைட்டிங்கில் இருக்கிற ட்ரஸ்ட், அந்த கேரக்டர் நீங்கள் வந்துட்டு உருவாக்கும் போது இருக்கிற ட்ரஸ்ட் வந்துட்டு பவானி மேலே வச்சாங்க. த ஃபர்ஸ்ட் டே வென் ஷி கேம், காப் ட்ரெஸ்ஸில் இல்லை, அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அவங்களோட ஒரு அது என்ன சொல்லுவாங்க அன்யூனிஃபார்மில், அதில் வரும்போது அந்த கேரக்டர் கேரி பண்ண விதம் இருக்குல்ல, கான்ஃபிடென்ட்டாக அந்த கேரக்டரை கேரி பண்ணி, இந்த டயலாக்ஸ் இருக்கட்டும், அவங்களோட இந்த வேஷி அந்த கேரக்டர் வெளியில் எடுத்துகிட்டு வந்த விதம், ஐ திங்க் நீங்கள் பயப்படவே வேண்டாம். இந்த படம் வந்ததுக்கப்புறம் படம் பார்த்து இவங்க கேரக்டர் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருந்தது, மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, கரெக்டாக ஒரு கிராஃப் இருந்தது பவானி. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி, சைஸ் டஸ் நாட் மேட்டர். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து ப்ரொடியூசராக ப்ரமோட் ஆகிட்டீங்க. நல்ல கதைகளையும் நல்ல கதைகள், அப்புறம் ஆக்டர்ஸ், நல்ல கண்டென்ட்டை நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதோடைய ஆரம்பமாக இன்றைக்கி காளிதாஸ் 2. இன்னொரு சந்தோஷமான விஷயம், அஜய் கார்த்தி என்னுடைய தம்பி, அவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறாரு. வாழ்த்துக்கள். உங்களுக்காக இன்றைக்கி நிறைய பெரிய பெரிய ஜமான்கள் ப்ரொடியூசர் கவுன்சில்லேருந்தும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்லேருந்து, ப்ரெஸ் அண்ட் மீடியாலாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய விஷஸோட உங்களுடைய இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பேரி ப்ரோ, நிறைய பேர் உங்களை பற்றி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு தோணுச்சு. இங்கே நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த படத்தில் நீங்கள் வந்து இன்னொரு கேரக்டருக்கும் ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்து நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது நிறைய பேர் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் அந்த கதையை நம்பி அந்த இன்னொரு கதாபாத்திரத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சாம் சிஎஸ் ப்ரோ, எப்படி சாமியும் சிஎஸ்சியும் பிரிக்க முடியாதையோ அதே மாதிரி சாம் சிஎஸ்சியும் ஆர்ஆரையும் பிரிக்க முடியாது. அப்பா படம் பார்த்துட்டு அதான் சொன்னாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது, அது படத்தை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் படத்தில் நடித்த பவானி ஸ்ரீ, அப்புறம் அபர்நதி மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆர்பி சௌத்ரி சார் சொன்னாங்க, ப்ரொடியூசர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து தான் கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கலைப்புலி தானு சார் சொன்னாங்க, அவருடைய கருத்தை சொன்னார். பட்டு இன்றைக்கி வந்து இந்த மாதிரி புது தயாரிப்பாளர்கள் வராங்க, சந்தோஷமாக இருக்குது. நடிகர்கள், கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் நம்ம ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணணும். புதிய ப்ரொடியூசர் கவுன்சிலும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நிச்சயமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம சினிமாவை நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், நம்ம தான் அதை கை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு யுனைட்டடாக இருந்து அடுத்த லெவலுக்கு தமிழ் சினிமாவை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு நடிகராக என்னுடைய பங்கு நிச்சயமாக இருக்கும். அண்ட் எல்லோரும் அதை பின்பற்றி
அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் படத்தோடைய டைரக்டர், கேமராமேன், எடிட்டர் மற்றும் எல்லா கலைஞர்களுக்கும், டெக்னீஷியன்ஸுகளுக்கும் ரொம்ப ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காளிதாஸ் 1 மாதிரி காளிதாஸ் 2 பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.